கர்மாங்கிறது என்னென்னா காலத்தோட ஒரு கணக்கு. காலம் நீங்கள் செய்கிற விஷயங்களை என்ன பண்ணுது, எங்கேயோ ஸ்டோர் பண்ணி ஆகணும். ஏன்னா பிரபஞ்சம் பெருசு. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் காலம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலத்துக்கு ஞாபக சக்தி அதிகம். எல்லா விஷயத்தையும் அது குறித்து வைக்கணும். எங்கே குறித்து வைக்கும்? கோடானி கோடி பேர் இருக்காங்க, எங்கே குறித்து வைக்கும்? காற்றில் குறித்து வைக்கும். அப்போ அந்த ஜீனில் வரக்கூடியவங்க தன்னோட பதிவுகளை, சுவாசங்கிறது மனுஷனுக்கு இயல்பு. இவங்க சுவாசம் நம்ம ரெகுலராக பண்ணும்போது என்னென்னா அந்த கர்ம பதிவுகள் அவங்களுக்கு உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கர்மா என்னென்னா அனுபவிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ அது என்ன மாதிரி கர்மாவில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கணும். நல்ல கர்மா செஞ்சுட்டு வந்திருக்காங்களா, பாவ கர்மாவாக இருக்கா அப்படின்னு. அனுபவிச்சு கழிச்சா ஏற்றி வச்சுருக்கிற மூட்டைகள், பாவ மூட்டைகள் குறையும். ஏற்றி வச்சுக்கிட்டே இருக்கும். நிறைய வச்சுருப்போம் ஒவ்வொரு பிறவிலையும். அப்போ அதை குறைக்கிறதுக்கு தான் நம்ம பரிகாரம் இல்லாமல் தேவையானதுக்கு பரிகாரம் பண்ணணும். ஆசை ஒன்று, பேராசை ஒன்று. ஆசைக்குங்கிறது ஒரு ஆளுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறது ஆசை. பேராசையாக வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிலம் வாங்கணும்னு பண்ணுறது பேராசை. அப்போ அது கிடைக்கக்கூடியது அப்படிங்கிற தடை இருக்கிற காலங்களில் நீங்கள் போய் அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு முட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா பாவ மூட்டை கணக்கு குறையாது. பாதகாதிபதி, அஷ்டமாதிபதினு வரும். இந்த பாதகாதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தாலும், 4ஆம் இடத்து அதிபதி பாதகத்தில் இருந்தாலும், ரெண்டும் ஒன்றை பார்த்தாலும் ஒரு 4-5 விதிகள் இருக்குது. இந்த விதிகள் இருந்தால் அது கண்டிப்பாக குலதெய்வ சாபம், தோஷம் இருக்குதுன்னு. இது மாதிரி அப்போ இன்டெப்த்தாக அதில் போக போக தான் அது கோபமாக, சாபமாக, இது ரெண்டும் சேர்ந்து ஹெவியாக இருந்து தோஷமாக மாறியிருக்காங்க. இப்போ என்கிட்ட சிலவங்க கேட்பாங்க, நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறேன், எனக்கே இவ்வளோ கஷ்டம், நான் எதுவுமே பண்ணலை, நல்லவனாக தான் இருக்கிறேன், யாருக்கும் இடைஞ்சல் பண்ணல, இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறேன்னு. எந்த ஜாதகரை ஜோசியரை பார்த்தாலும் குலதெய்வ தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யார் ஃபஸ்ட்டு கேள்வி. தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை எந்த தெய்வத்துக்கு இருக்குது சார்? தலையெழுத்தை மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்கதா இருந்தாலும் முதல்ல கேட்க்கு ஓப்பன் பண்ணி விடணும் தான். அதாவது உங்களுக்கு நிவர்த்தி வரக்கூடிய காலம் வரல. உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் உண்டான காலம் இருந்துகிட்ருக்கும். அப்போ அதுலேருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் வரும்போது அங்கே தெய்வம் பெர்மிட் பண்ணும். நீங்கள் அவ்வளவும் பண்ணிவிட்டு ஒரே நாளில் போய் சாமி கும்பிட்டு எனக்கு எல்லாம் ஓவர் நைட்டில் தீரணும்னு சொன்னால் அந்த விவேக் காமெடி மாதிரி தான். ஒரே கல்லில் எனக்கு எல்லா பிரச்சனையும் தீரணும்னா சாத்விக தெய்வங்கள் யாருக்கு வரும்? கொஞ்சம் உயர் ஜாதிகளுக்கு வரும். ஏன்னா அங்கே சைவம் அசைவம்னு ஒன்று வந்துடுது இல்லை. அப்போ சாத்விகமாக இருக்கிறவங்க யார்? கொஞ்சம் உயர் ஜாதின்னு சொல்கிறது. அசைவம் படைக்கக்கூடிய தெய்வங்கள் கொஞ்சம் ரௌத்திரமாக இருக்கும். ரௌத்திரம்னா உக்கரமாக இருக்கும். கையில் கத்தி வாள் வச்சுட்டு மிருகங்கள் மேலே உட்காந்துருக்க மாதிரி. அப்போ அவங்களுக்கு அசைவம் கொடுத்தாகணும்ல. அப்போ யார் போவாங்க? சேனல் 5 பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த குலதெய்வம்னா என்ன, குலதெய்வ வழிபாடுகள் முறைகள், குலதெய்வ சாபம் குறித்து பல்வேறு கேள்விகளும் நம்மளோடு இணைந்திருக்கும் ஜோதிடர் சோமசுந்தரம் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்ல சோக்கியங்களா. முதல்ல ஒரு விநாயகரை வழிபட்டுட்டு போய்க்கலாம். எல்லாத்துக்கும் முதல் கடவுள் அவருங்கிறனால விநாயகர் தான். ஸோ சேனல் 5 பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரான் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கே அன்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அனைவருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். உங்களோட வணக்கமே ரொம்ப பெருசாக கொடுத்துருக்கீங்க. அப்போ எங்களுக்கு நிறைய விளக்கம் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச வரைக்கும், அதாவது எப்போவுமே என்னென்னா ஜோதிடருங்கிறது ஜோதிடம் படிக்கிறதோட அவங்க வாழ்க்கையில் படிக்கிறது கற்றதும் பெற்றதுங்கிறது தான் நிறைய விஷயங்கள். ஸோ இன்றைக்கி சொல்கிறது என்னென்னா, நம்ம படித்தது கொஞ்சம், கற்றது கொஞ்சம், பெற்றது அதிகம். அந்த அனுபவத்தை தான் பேசிக்கிட்டு போகிறோம். குலம் காக்கும் தெய்வம் குலதெய்வம் அப்படிம்பாங்க. இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது யார் சார்? குலதெய்வம் அதாவது ஒரு குலத்துக்கு உண்டான தெய்வம். அதாவது அது கம்யூனிட்டி பேஸாக பிரிக்க வேண்டாம், இல்லைன்னா ஜாதி வாரியாகவும் போக வேண்டாம். எதுவுமே கம்யூனிட்டி பேஸ், ஜாதி அது வரையாக போக வேண்டியதில்லை. ஒரு குலம்னா ஒரு ஃபேமிலி. அப்போ ஒரு ஃபேமிலி எப்படி வந்திருக்கும்?
அப்பா தாத்தா இந்த மாதிரி வழி வழியாக வரக்கூடியது. அப்போ அந்த ஃபேமிலியில் எப்படி இருந்திருப்பாங்கன்னா, இருந்தது பல்வேறு இதில் பிரிவாங்க ஒரு காலகட்டங்களில். அப்போ அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஆள் அந்த ஃபேமிலிக்காக தியாகம் பண்ணியோ, இல்லை அந்த ஃபேமிலியில் முன்னெடுத்து அந்த ஃபேமிலியை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு யார் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்க, வழிபடுவாங்க. இப்போ காலப்போக்கில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தெய்வம் இதை வழிபட்டால் நமக்கு நல்லா இருக்குது, அதை வழிபட்டா இருக்குன்னு தெய்வத்தை வழிபாடு இருக்க மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு காலங்களில், அந்த குடும்பம் அந்த குலத்துக்கு யார் ஒரு முன்மாதிரியாக இருந்து அந்த குடும்பத்தை முன்னேற்றுவதற்கு உறுதுணையாக இருந்தாங்களோ, இல்லை பாதுகாப்பாக இருந்தார்களோ, அவர்களை என்ன பண்ணாங்க, வழிபாட்டு முறைக்காக அவங்கள ஏதோ சமாதியோ ஏதோ வச்சுட்டு அந்த ஊர் பழக்கப்படி அந்த ஊரில் இருக்கிற ஒரு எப்போவுமே குலதெய்வம்னா சிறு தெய்வம் தான், பெருதெய்வங்கள் குலதெய்வமாக வராது. பெருமாள், சிவன், முருகர்லாம் குலதெய்வமாக வராது. சிறு தெய்வ வழிபாடு தான் குலதெய்வம். அப்போ சிறு தெய்வத்தை நீங்கள் வழிபட்டால் தான் பெருதெய்வத்தை நோக்கி போக முடியும். சிறு தெய்வம் வழிபாடுங்கிறது என்னென்னா அடுத்த லெவலுக்கு உங்களை போகிறதுக்கு பெர்மிட் பண்ணக்கூடிய ஆள். அப்போ குலதெய்வ அருள் இல்லைன்னா எதுவுமே போக முடியாது. அப்போ முன்னோர்கள், குலதெய்வம்னா யார் ஆகிடுது, நம்மளோட முன்னோர்கள் ஆகிடுது. மூதாதையர் எத்தனை ஜென்ரேஷன் தெரியாது. அப்போ அது ஜென்ரலாக அப்படி வர்றதா அவங்கள ஒரு சமாதியோ இல்லை ஒரு ஏதோ வச்சு அதுக்கு மேலே அந்த ஏரியாவில் பழக்கத்தில் உள்ள வழிபாட்டு தெய்வங்களை ஒரு சிறு தெய்வங்களை தெய்வமாக வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஃபேமிலி அதை அப்படி பரம்பரையாக அதை வழிபட்டுட்டு வருவாங்க. அது வழிபட்டுட்டு வர்றது என்னென்னா அதுக்கப்புறம் அது பிரிய ஆரம்பிச்சிடும். வேலைவாய்ப்பு எதுவும் இல்லை, விவசாயம் இல்லை, அந்த கிராமத்தை விட்டு வெளியே போவாங்க, ஊராக பிரிய ஆரம்பிப்பாங்க. பிரிய ஆரம்பிப்போம் என்னென்னா அந்த சந்ததி தனித்து போயிடும். அப்போ என்னென்னா அதனால தான் என்ன சொல்கிறது, பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே குலதெய்வம் இருக்கிறவங்க ஃபேமிலிக்குள்ளே கல்யாணம் பண்ணக்கூடாதும்பாங்க. ஏன்னா ஜீன் ஒரே தான். பொதுவாக பார்த்திங்கன்னா ஆணுங்கிறது 2 குரோமோசோம் XY, பெண்ணுங்கிறதுக்கு XX 2 குரோமோசோம். அப்போ குலதெய்வம்ங்கிறது ஆண் மூலம்தான் எப்போவுமே வாரிசு வரணும்னா ஆண் மூலம்தான் வாரிசு வரணும். அப்போ பரம்பரையாக ஆண் மூலம் இருக்கிற வாரிசுகளுக்கு தான் குலதெய்வம் வரும். பெண்களுக்கு என்னென்னா 2 குலதெய்வம், பிறந்த வீட்டு குலதெய்வம் 1, புகுந்த வீட்டு குலதெய்வம் 2 என்ன. அப்போ அவங்க ரொம்ப கொடுப்பனை உள்ள ஆள் யாருன்னா பெண்கள். 2 குலதெய்வம் வழிபடுறதுனால ஆண்கள் எப்போ ஆண் வாரிசாகவே வர்றவங்களுக்கு தான் அந்த ஒய் குரோமோசோம் வந்தால் மாத்திரம்தான் ஆண் வாரிசு வரும். அப்போ மூதாதையர்களோட ஜீன்கள் அப்படி கண்டினியூவாக வரும்போது அதோட லாப நஷ்டங்கள், அதாவது அவங்க சேர்த்த பாவ புண்ணியங்கள், ஜோதிடத்தில் சொல்லும்போது 5ஆம் இடம் 9ஆம் இடம்னு பேசிட்டு போயிடுவோம், பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானன்னு. அப்போ அது மூலம் வரக்கூடிய கிடைக்கக்கூடிய விஷயங்களை கேரி ஃபார்வேர்டு அந்த சந்ததிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்கிட்ட சிலவங்க கேட்பாங்க, நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறேன், எனக்கே இவ்வளோ கஷ்டம் அப்படிம்பாங்க. நான் எதுவுமே பண்ணலை, நல்லவனாக தான் இருக்கிறேன், யாருக்கும் இடைஞ்சல் பண்ணலை, இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறேனே, எந்த ஜாதகரை ஜோசியரை பார்த்தாலும் குலதெய்வ தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ யார் ஃபஸ்ட்டு கேள்வி. அந்த ஒய் வரக்கூடிய குரோமோசோமில் ஏதோ ஒரு சந்ததியில் பிறந்தாள் தானே மறுபடியும் வந்திருக்கணும். அன்றைக்கி செஞ்ச பாவ புண்ணிய கணக்குகளை தீர்ப்பதற்கு வேறொரு உருவம், வேறொரு பேர், அடுத்த ஒரு 4 ஜென்ரேஷன் தள்ளி உள்ளே வந்திருக்கும். அப்போ அன்றைக்கி செஞ்சதுக்கு கண்டிப்பாக ரிட்டாலியேஷன் இருக்குல்ல, திருப்பி அதை கொடுத்து தானே ஆகணும், கழிச்சு ஆகணும்ல. அப்போ செய்கிறதுக்காக திருப்பி வந்திருப்பாங்க. அப்போ இந்த பிறவியில் நல்லவனாக இருந்தாலும் எப்போமோ செஞ்ச பாவ புண்ணியங்கள் கணக்கை தீர்ப்பதற்கு அப்போ கர்மாங்கிறது கண்டினியூஷனாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த கர்மாவை தீர்க்கணும், கர்மாவை பரிகாரம் பண்ணி கழிக்கக்கூடாது. அனுபவித்து கழிச்சா ஏற்றி வச்சுருக்கிற மூட்டைகள், பாவ மூட்டைகள் குறையும். ஏற்றி வச்சுக்கிட்டே இருக்கும், நிறைய வச்சுருப்போம் ஒவ்வொரு பிறவிலையும். அப்போ அதை குறைக்கிறதுக்கு தான் நம்ம பரிகாரம் இல்லாமல் தேவையானதுக்கு பரிகாரம் பண்ணணும். ஆசை ஒன்று, பேராசை ஒன்று. ஆசைக்குங்கிறது ஒரு ஆளுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறது ஆசை, கண்டிப்பாக பண்ணணும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பு. அப்போ இதில் தடை இருந்துச்சுன்னா, அவங்க செஞ்ச கர்மா மூலம் தடை இருந்துச்சுன்னா அதுக்கு பரிகாரம் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகலாம். பேராசையாக வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிலம் வாங்கணும்னு பண்ணுறது பேராசை. அப்போ அது கிடைக்கக்கூடியது அப்படிங்கிற தடை இருக்கிற காலங்களில் நீங்கள் போய் அதுக்கு பரிகாரம் பண்ணிவிட்டு முட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா பாவ மூட்டை கணக்கு குறையாது. அப்போ கண்டினியூவாக நீங்கள் கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் பார்க்கணும். அப்போ குலதெய்வ வழிபாடு இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஒரு குடும்பத்தை காக்கும் தெய்வம் எப்படி முதல்ல தெய்வ வழிபாடில் விநாயகரை ஃபஸ்ட்டாக எடுக்கிறோமோ, அதுமாதிரி குலதெய்வ வழிபாடுங்கிறது முதல். கர்மாவை தீர்க்கக்கூடிய வல்லமை குலதெய்வத்துக்கு இருக்கா? கண்டிப்பாக உண்டு. குலதெய்வ சாபம் தோஷம் இதை நீக்கினீங்கன்னா கர்மாக்கள் குறைய ஆரம்பிக்கும். குலதெய்வங்களை வழிபடுற நிறைய பேருக்குமே இப்போ முன்ஜென்மத்து மீன்ஸ் எப்படின்னா முன்னாடி பண்ணது இந்த போன சந்ததிகளில் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பெண்களோட சாபமோ அது கண்டினியூ ஆகிட்டு வந்துட்டு தானே சார் இருக்கு. அவங்க வழிபடுறவங்களாவும் இருக்காங்க, இல்லை மற்ற தெய்வங்களையும் வழிபடுறவங்களா இருக்காங்க. வழிபாட்டு அந்த முறைகளை கரெக்டாக தான் மேற்கொள்கிறாங்க. ஆனாலும் அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன ரீசனாக இருக்கும் சார்? குலதெய்வங்களில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கர்மா அப்படிங்கிறது என்னங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கர்மா எல்லாத்தையும் ஈஸியாக சொல்லி முடிச்சிடும். அது கர்மாப்பாம்மா. கர்மாங்கிறது என்னென்னா காலத்தோட ஒரு கணக்கு. காலம் நீங்கள் செய்கிற விஷயங்களை என்ன பண்ணுது, எங்கேயோ ஸ்டோர் பண்ணி ஆகணும். ஏன்னா பிரபஞ்சம் பெருசு. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் காலம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலத்துக்கு ஞாபக சக்தி அதிகம். எல்லா விஷயத்தையும் அது குறித்து வைக்கணும். எங்கே குறித்து வைக்கும்?
கோடானி கோடி பேர் இருக்காங்க. எங்கே குறித்து வைக்கும்? காற்றில் குறித்து வைக்கும். அப்போ அந்த ஜீனில் வரக்கூடியவங்க தன்னோட பதிவுகளை, சுவாசங்கிறது மனுஷனுக்கு இயல்பு. இவங்க சுவாசம் நம்ம ரெகுலராக பண்ணும்போது என்னென்னா அந்த கர்ம பதிவுகள் அவங்களுக்கு உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கர்மா வந்து என்னென்னா அனுபவிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ அது என்ன மாதிரி கர்மாவில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரியணும். நல்ல கர்மா செஞ்சுட்டு வந்திருக்காங்களா, பாவ கர்மாவாக இருக்கா அப்படிங்கிறது. அப்போ குலதெய்வம் இதில் பார்த்திங்கன்னா தோஷமா, கோபமா, சாபமா, இதுதான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கணும். முதல்ல இருக்கிறது என்ன அப்படின்னு. அப்போ பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்குறதுங்கன்னா ஜாதகத்தில் பார்ப்பது ரொம்ப தெளிவு இருக்காது. இது சிம்பிளாக சொல்லிடுவாங்க 5ஆம் இடம் அப்படின்றாங்க. அதாவது உங்களோட பூர்வ புண்ணியம், உங்களோட குலதெய்வத்தை சுட்டி காட்டுறது 5ஆம் இடம்னு. அப்போ 5ஆம் இடத்தை சுட்டி காட்டும்போது அடுத்த இது என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஆண் ராசியாக இருந்தால் ஆண் கிரகம், உங்கள் குலதெய்வம் ஆண். பெண் ராசியாக இருந்தால் பெண். இருக்கக்கூடிய ராசி நிலம் நீர் காற்று, நிலம் நீர் காற்று ராசின்னு சொல்லி வரும்போது பார்த்திங்கன்னா எந்த நெருப்பு அப்படின்னு வரக்கூடிய அந்த பஞ்சபூத தத்துவத்தில்னா இதை ஒட்டி உங்கள் குலதெய்வம் இருக்குன்னு நம்ம குலதெய்வத்தை இருக்கிற கோயில் லொக்கேஷனு, குலதெய்வம் ஆணா பெண்ணா அப்படிம்பாங்க. அங்கே நிற்கக்கூடிய கிரகத்தை வச்சுட்டு அது அந்த குலதெய்வத்தோட உருவ அமைப்பு, கோயிலோட அமைப்பு இதெல்லாம் பேசுவாங்க. தீர்க்கிறதுக்கு உண்டான வழிமுறை என்ன, ஒன்றே 5க்கு நேர உள்ள பரிகாரம் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. இது எக்ஸாக்டாக இருக்காது. ஒரு ஏன் எக்ஸாக்டாக இருக்காது என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன்னா, ஒரு வீட்டில் 5 குழந்தைகள் இருக்குது. 5 பேருக்கும் 5ஆம் இடம் ஆண் ராசியே வருமா? வாய்ப்பு உண்டா? ஒரு ஆளுக்கு பெண் ராசியாக வரும், ஒரு ஆளுக்கு ஆண் ராசியாக வரும். அப்போ ஒரு ஆள் அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு ஒரே குலதெய்வம் தானே இருக்க முடியும். எப்படி வந்து நீங்கள் அதை ஆண் ராசின்னு சொல்லி டிஃபைன் பண்ண முடியும்? அப்போ இதுக்கு சிறப்பான முறை என்னென்னா, குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்கு சிறப்பான முறைன்னா பிரசன்னம் போடுறது தான் சிறப்பான முறை. இன்றைக்கி எல்லோரும் பிரசன்னம்னு இருக்கிறாங்க. அதில் எக்ஸ்பர்ட்னு இருக்கிறவங்கள தேடி அவங்களுக்கு உண்டான மரியாதையை பண்ணி அப்பாயின்மெண்ட்டை வாங்கி அவங்ககிட்ட பார்க்குறது தான் குலதெய்வத்தை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அதில் உள்ளது அந்த தோஷங்களா, கோபங்களா, சாபமா, அந்த விஷயத்துக்கு முதல்ல தெளிவு பண்ணிக்கணும். கோபங்கிறது எல்லோரும் நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக எல்லாருக்கும் கோபம் வரும். பட்டுன்னு ஒரு வார்த்தையில் கோபம் வருது. அப்போ கோபமும் சாபமும் சேர்ந்து தான் தோஷமாக மாறும். அப்போ கோபங்கிறது ஈஸியாக எல்லோரும் சாப்பிட்டுப்பாங்க. டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறது கோபத்தை சொல்லிடுவாங்க, நீ நல்லா இருக்க மாட்டே அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. இல்லை கோபப்பட்டு ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கோபங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடியது. அப்போ இந்த யார் மூலம் வந்துச்சு அப்படிங்கிறது இருக்குது. இந்த கோபங்கிறது என்னென்ன கோபம், 3 வகையான கோபங்கள் வரும். தேவ கோபம், பிராமண கோபம், பித்ரு கோபம்னு. இப்போ இதுலேயும் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் எடுத்தால் தான் எந்த வகையான கோபத்தை நீங்கள் சந்திச்சிங்கிறது. இதெல்லாம் துல்லியமாக பிரசன்னத்தில் போக போக தான் எந்த வகையான. அப்போ ஏன் தேரலன்னு சொல்கிறீங்களா, இவங்களுக்கு என்ன இருக்குன்னா, குலதெய்வம் கோபமாக இருந்து அது சாபத்தை கொடுத்து தோஷமாக மாறி இருக்கும். அப்போ கோபம் ப்ளஸ் சாபம் சேரும்போது தோஷம். அது தீர்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அனுபவித்து தான் தீர்க்கணும். சும்மா வேஸ்ட்டாக பரிகாரம் பண்ணுறேன் 10,000 50,000 செலவழிச்சிட்டு இருக்குது. அதுக்கு அதில் ரெமெடி கிடைக்காது. அனுபவித்து கழிப்பது தான் அதில் சிறப்பு. பட் சொல்லும்போது கஷ்டமாகிடும் அவங்களுக்கு. ஒரு பிரச்சனையில் இருக்குது, தீரலைன்னா உனக்கு தீரவே செய்யாதுப்பான்னு சொன்னோம்னா என்ன இருக்குது. அப்போ அது கோப லெவலில் இருக்கும்போது தீரும்போது சின்ன பரிகாரங்கள் பண்ணும்போது கோபங்கள் குலதெய்வம் சார்ந்த 3ஆவது தலைமுறை 4ஆவது தலைமுறைன்னு வந்து கண்டினியூவாக வரும். அதான் பிரசன்னத்தில் எப்படின்னா, சூரிய சந்திரர்கள் அந்த இதுக்கு தொடர்பு வரும்போது பிரசன்னத்தில் எடுக்கும், பிரசன்ன கிளம்னு போட்டு சோழி போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, ஜோதிடத்தில் 5ஆம் இடத்தை இதுக்கு எடுப்போம் குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, முதலே சொன்னேன்ல. பிரசன்னத்தில் 4ஆம் இடம் ஆகிடும். அப்போ ஜோதிடத்தில் உள்ள பாதகாதிபதி அஷ்டமாதிபதினு வரும். அந்த பாதகாதிபதி வந்து 4ஆம் இடத்தில் இருந்தாலும், 4ஆம் இடத்து அதிபதி பாதகத்தில் இருந்தாலும், 2 ஒன்றை பார்த்தாலும் ஒரு 4-5 விதிகள் இருக்குது. இந்த விதிகள் இருந்தால் அது வந்து கண்டிப்பாக குலதெய்வ சாபம் தோஷம் இருக்குதுன்னு. இது மாதிரி அப்போ இன்டெப்த்தாக அதில் போக போக தான் அது கோபமாக சாபமாக இது 2ம் சேர்ந்து ஹெவியாக இருந்து தோஷமாக மாறியிருக்காங்க. தோஷத்துக்கு நிவர்த்தி கிடையாது, அனுபவித்து தான் கழிக்கணும். அதான் கர்மாங்கிறது அனுபவித்து கழிக்கணும். அப்போ இது 2க்கும் என்னென்னா, இப்போ 4 தலைமுறையாக ஒருத்தங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த 4ஆம் இடத்துக்கு பார்த்திங்கன்னா சூரிய சந்திரர்கள் தொடர்பு, சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா. இந்த 2 கிரகங்களும் இந்த 4ஆம் இடத்துக்கு தொடர்பு இந்த பாவ கிரகங்களோடு சேர்ந்த பார்வையில் பெற்றுச்சுன்னா தலைமுறையாக அந்த குடும்பத்தில் அந்த பிரச்சனை வரும். சூரிய சந்திரர் தொடர்பு இந்த பாதகாதிபதிக்கும் 4ஆம் இடத்துக்கு கிடச்சிச்சின்னா, பாதகாதிபதி இருந்து அதுக்கு சூரிய சந்திரர்கள் தொடர்பு ஆயிடுச்சுன்னா இந்த தலைமுறையாக அந்த பிரச்சனையை அவங்க ஃபேமிலிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என்ன மாதிரி பிரச்சனைன்னு அடுத்தால கேட்பீங்க. இந்த சாபம் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன சார், எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும்,
ஒருவேளை தாத்தா இதை பண்ணாரு அதனால நம்ம அனுபவிக்கிறோம், நம்ம முப்பாட்டம் இந்த மாதிரி பண்ணாரு நம்ம அனுபவிக்கிறோம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். அது தெரியாம ஒரு 5வது ஜெனரேஷன் 5வது தலைமுறை 6வது தலைமுறை வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அது? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் குலதெய்வ தோஷம் இருக்காது, கம்மியான ஆளுகளுக்கு இருக்கும். சாபமும் கோபமும் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி யார் பூர்வீகத்தில் இருக்கிறோம்? உங்கள் பூர்வீகம் என்ன? உங்கள் ஊரை விட்டு சென்னைக்கு வந்துட்டீங்க. இப்போ எனக்கு பூர்வீகம் திருநெல்வேலி, நான் விட்டு சென்னைக்கு வந்துட்டேன். அப்போ ஏதோ அந்த பூர்வீகத்தில் இருக்கிறவங்க தான் அந்த குலதெய்வத்தோட அருள் இருப்பாங்க. அப்போ அதை விட்டு வெளியே வரணுங்கிற விதி இருக்கும்போது எல்லாருக்கும் கண்டிப்பாக 90% ஆட்களுக்கு கோபம் சாபம் இருக்கும். இது நான் அடிக்கடி என்ன பண்ண, வெளியூரில் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு தனியாக செல்லக்கூடாது. அது ஒரு முக்கியமான கண்டிஷன். பங்காளிகள் உடன்பிறப்பு அனைவரையும் சேர்த்து ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி போகணும். போய் வழிபாடு பண்ணி பொங்கல் வச்சு கும்பிட்றது தான் குலதெய்வத்துக்கு உண்டான. தனியாக போய் நான் மாத்திரம் கும்பிட்டு வந்தேன்னா குலதெய்வம் என்னென்னா பாரபட்சம் கிடையாது. வீட்டில் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஒரு ஆள் மாத்திரம் போய் ஆசீர்வாதம் கேட்குதுங்கிறது சிறப்பு கிடையாது. ஒரு ஃபங்க்ஷன் வச்சா என்ன பண்ணுறோம், எல்லாரையும் கூப்பிட்டு தான் நம்ம ஆசீர்வாதம் வாங்குகிறோம். ஒரு கல்யாணம் நடத்தினா தனியாக பண்ணுறது நல்லா இருக்கா? அது மாதிரி எல்லோரும் சேர்ந்து போய் ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறது தான் குலதெய்வத்தோட முறைகள். அது மாதிரி குலதெய்வத்தில் இன்னொன்று சொல்லுதுன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு போனால் வேறு எந்த கோயில் போனாலும் பண்ணால் குலதெய்வம் கோயில் போனால் நேராக வீட்டுக்கு வாங்க அம்மாங்க. அந்த அருளை நேராக வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு. நான் போய் லாட்ஜில் தங்கிறேன், வெளியூர் தங்கிட்டு வரலாமான்லாம் டவுட் நிறையா பேர் என்கிட்ட கேட்க தான் செய்கிறாங்க. சார் ஊர் எங்களுக்கு அங்கே, நான் பாம்பேயில் இருக்கிறேன், போனால் எங்கே தங்குறது? லாட்ஜில் தான் தங்குறோம், நீங்கள் நேராக வர சொல்கிறீங்களா, லாட்ஜுக்கு வரலாமான்னு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேறு எப்படி பண்ண முடியும்? குலதெய்வம் கோயிலேருந்து நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கோ ஏர்போர்ட்டுக்கோ வர முடியாது. ஸோ தங்கி வர்றது வேறு விஷயம். வேறு சொந்தக்காரர்கள் வீட்டுக்கோ வேறு கோயிலுக்கோ போகாதீங்க. ஏன்னா அந்த குலதெய்வத்தோட அருளை முழுசாக வாங்கிட்டு வரும்போது நேராக உங்கள் வீட்டில் கொண்டு அதை சேர்க்கணும். வாங்கிட்டு வர இதை கொண்டு அருளை வீட்டில் சேர்க்கணும். இது ஜென்ரலாக குலதெய்வத்துக்கு உண்டான விஷயங்கள். எந்தெந்த நாட்களில் வழிபடணும், எப்படி வழிபடணும் சார்? எப்படி வழிபடுதுன்னா அதான் குலதெய்வத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பொங்கல். இப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கு பிடித்த பூ மாலை இருக்கும், வாசனையான பூ எப்போவுமே. இப்போ அம்மனுக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வரளி சிவப்பு கலரு. இப்போ சாஸ்தா இவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பசாமி சுடலை அப்படின்னு சொல்லுதுன்னு. அப்போ அந்த குலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த இது இருக்கும். அப்போ சாத்விக தெய்வங்கள் யாருக்கு வரும்? கொஞ்சம் உயர் ஜாதிகளுக்கு இருக்கும். ஏன்னா அங்கே சைவம் அசைவம்னு ஒன்று வந்துடுது இல்லை. அப்போ சாத்விகமாக இருக்கிறவங்க யார்? கொஞ்சம் உயர் ஜாதின்னு சொல்கிறது. அதனால தான் என்ன நினச்சிக்கிட்டாங்க, அதை வச்சு அதை குலம்னோடனே கம்யூனிட்டின்னு நினைக்காங்க. அப்படி கிடையாது. சாத்விகமாக இருக்கிறது நான்வெஜ் சாப்பிடாதவங்க சாத்விகம். அப்போ அவங்க வழிபடுற தெய்வம் சாத்விகமான தெய்வமாக இருக்கும். அசைவம் படைக்கக்கூடிய தெய்வங்கள் கொஞ்சம் ரௌத்திரமாக இருக்கும். ரௌத்திரம்னா உக்கரமாக இருக்கும். கையில் கத்தி வாள் வச்சுட்டு மிருகங்கள் மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு அசைவம் கொடுத்தாகணும்ல. அப்போ யார் போவாங்க? அசைவம் சாப்பிட்றவங்க அங்கே பண்ணுவாங்க. அப்போ குலதெய்வத்துக்கு என்ன உண்டோ வழிபாடு படையல்னு ஒன்று இருக்கோ அதை கண்டிப்பாக பண்ணணும். முக்கியமாக என்னென்னா அந்தந்த தெய்வங்களுக்குன்னு பூ இருக்குது. அம்மனுக்குன்னா சிவப்பு கலரு, இவங்களுக்குன்னா வாசனையான பூ மல்லி அப்படின்னு. இப்போ சாஸ்தா அப்படின்னு எடுத்திங்கன்னா இது வைக்கணும், பச்சை கலரில் வரும், இதில் வச்சுக்க மறிக்கொழுந்து. சாரி, அப்போ மறிக்கொழுந்து வாசம் பண்ணுது, எத்தனை நாளைக்கு வேணாலும் வாசம் நிற்கும். இந்த மாதிரி மல்லி, இந்த மாதிரி வாசமான மலர்கள் வச்சா தான் எப்போவுமே பணம் வரணும், பிரச்சனை தீரணும்னா வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணணும். நான் பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிற பரிகாரம் அது. பணப்பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா பெர்ஃப்யூம் நிறைய யூஸ் பண்ணுங்க. பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிங்கன்னா பணப்பிரச்சனை குறையும். நம்ம பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணாலே இது ஜென்ரலான ஒரு ஜென்ரல் டிப்ஸ். இந்த ரசக்கற்பூரம் ஏதோ அந்த பரிசுலலாம் வச்சா, ஆமாம் அதான் ஆகர்ஷணம். அப்போ என்னென்ன ஒரு இழுக்கணும். ஏன்னா வாசனைங்கிறது சுக்கிரன்னா பெண்ணு, அதாவது பெண்ணை குறிக்கக்கூடியது சுக்கிரன், பணத்தை குறிக்கக்கூடியது சுக்கிரன் தான். அப்போ நீங்கள் வாசமாக இருந்தால் தான் அந்த சுக்கிரன் உங்கள்கிட்ட வரும். அப்போ சில பண கஷ்டம்னா அட்லீஸ்ட் சின்னதாக ஏதாவது பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்கள். படுக்கிற ரூமை கொஞ்சம் வாசமாக வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஃப்ளேவர் யூஸ் பண்ணுங்கள். ரூம் ஸ்ப்ரே ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் எளிமையான ஒரு பரிகாரங்கள். உடனே அதுக்கு நிறைய செலவழிக்கல. ஒரு ஜவ்வாது 20 ரூபா வாங்கினீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வரும். தண்ணியில் குழச்சி மேலே பூசிக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வாசம் இருக்கும். அப்போ எளிமையான பரிகாரம். அப்போ அந்தந்த தெய்வங்களுக்கு உண்டான தெய்வ வசியம்னாலே அங்கே வந்து ஒரு வாசனை வந்துடணும். அப்போ குலதெய்வம்னா நல்ல வாசமான பொருள்களே அங்கே உபயோகிச்சிங்கன்னா, நல்ல மனமான ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் வச்சிங்கன்னா தெய்வம் சந்தோஷமாகும். பல்வேறு முக்கிய தகவல்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்பு வழங்கியமைக்கு நன்றி. தேங்க்யூ சார்.